எனக்கும் பாக்கியாவுக்குமான ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்களை நான் என்னுடைய செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு கூட்டிட்டு போகணும்னாரு சிவா. செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து என் கூட படிச்ச பொண்ணு பாக்கியா. அப்பெல்லாம் என்னன்னு தெரியாது, பட் பாக்கியா கூட இருக்கிறது பிடிக்கும். எனக்கு எல்லாமே பிடிக்கும். பாக்கியா கிட்ட எந்த ஒரு குறையும் இது வரைக்கும் நான் கண்டதே கிடையாது. 10th வரைக்கும் பக்கத்துல உட்காந்துக்கிட்டே இருந்தோம். அப்பெல்லாம் தெரியல இது ஏதோ ஒரு லைஃப் டைம் பாண்டிங்கா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் 10th முடிச்சோம். அதுக்கு பிறகு ஒரு 3 years கான்டாக்ட் இல்லாம இருந்தோம். நான் 10th முடிச்ச உடனே டிப்ளமோ போயிட்டேன். அதுக்கு பிறகு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வந்தேன். அவ +2 முடிச்சுட்டு மெடிக்கல் காலேஜ்ல ஜாயின் பண்ணியிருந்தா. எங்க 2 பேர் நட்பையும் மீண்டும் இணைத்ததுல இந்த ஃபேஸ்புக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குதுன்னாரு. நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது எனக்கு அடிக்கடி லீவ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருந்தது. பட் மெடிக்கல் காலேஜ் அவங்க லீவே எடுக்க முடியாது. இது சொல்லும்போது கேட்கறதுக்கு ஏதோ சும்மா ஸ்டேட்மெண்டா இருக்கலாம், பட் உண்மை அதுதான். எப்பப்பெல்லாம் லீவ் கிடைக்குமோ அப்பெல்லாம் அவங்க படிக்கிற காலேஜ் டவுன் சவுத்ல ஒரு காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தாங்க. அங்க போயிடுவேன். அவங்கள நேர்ல போயிட்டு மீட் பண்ணுவேன். அவங்க பக்கத்துல நான் ஸ்பெண்ட் பண்ண அந்த ஒவ்வொரு மொமெண்ட்டும், அந்த ஒவ்வொரு நாளும் எனக்கு இன்னமும் ரொம்ப பசுமையா மனசுக்குள்ளார பத்திரமா இருக்குது. என்னுடைய மனசுக்குள்ளார ஒரு காதல் வந்துருச்சு அப்படிங்கறத குறிப்புகளால உணர்த்தி பார்த்தேன். பட் அவங்கள அதை புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்ல புரிஞ்சுக்காத மாதிரி இருக்காங்களான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு ஒரு கட்டத்துக்கு மேல. ஒரு நாள் ஓபன் பண்ணி சொல்லிட்டேன், நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வாரத்துக்கு எந்த விதமான பதிலும் இல்ல லவ் கரு. சரி ஓகே வெயிட் பண்ணுவோம், அவசரப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு வாரம் கழிச்சு ஒரு மெசேஜ் வந்தது, லெட் அஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியலன்னாரு சிவா. அதுக்கு பிறகும் தொடர்ந்து ஒரு நட்பை நான் மெயின்டைன் பண்ணேன். பட் என்னால் அப்படி இருக்க முடியல. சில சண்டைகள் வரும், சமாதானங்கள் ஆகும். இப்படிதான் எங்களுடைய ரிலேஷன்ஷிப் முன்னும் பின்னுமா போயிட்டு வந்துட்டு இருந்தது. ஒரு நாள் நான் பாக்யா கிட்ட பேசணும்னு சொல்லி கால் பண்ணும்போது பாக்யாவோட அண்ணன் எடுத்து பேசினாரு. என்ன பயங்கரமா திட்டினாரு. அப்ப அவர்கிட்ட சொன்னேன், இல்ல நான் அவளை லவ் பண்றேன் அப்படின்னு. ஏன் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியல. இதெல்லாம் நடக்கவே நடக்காது, நீங்க என்ன ஆளுங்க நாங்க என்ன ஆளுங்க தெரியுமான்னாரு. சோ இந்த சமூகத்துடைய பார்வையில அவங்க உயர்ந்த ஜாதி, நாங்க தாழ்த்தப்பட்ட ஜாதி. தாழ்ந்த ஜாதி நீங்க எதுவுமே கிடையாது இல்ல. தாழ்த்தப்பட்ட ஜாதினா ஆமா நாங்க தாழ்த்தப்பட்ட ஜாதி தான், ஆனா யாரால நாங்க தாழ்த்தப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. சோ அப்படிப்பட்ட ஒரு கோபம் எனக்குள்ளாரையும் இருந்துச்சு. அந்த கோபத்தை நான் வேற ஒரு விதத்துல ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன். என்ன பண்ணா இந்த சொசைட்டி நம்மளை கொண்டாடும்னு நினைச்சேன். சோ என் முன்னாடி இருந்த டூல் படிப்பு. நான் படிப்பை தேர்ந்தெடுத்தேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். மெயின்ஸையும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா எழுதினேன். ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னாரு. யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ப்ரிலிம்ஸ் எழுதி அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு மெயின் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. இன்டர்வியூக்கு அவர் செலக்ட் ஆனாரா இல்லையா, பாக்யாவுடைய வீட்டுல சிவாவுடைய காஸ்ட் அவர் காரணமா காட்டி இது நடக்கவே நடக்காதுன்னு சொன்ன அந்த விஷயத்தை மாற்றுவதற்காக சிவா கையில் எடுத்த ஆயுதம் தான் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். நான் படிச்ச ஒரு கலெக்டரா வந்து நின்று உங்க பொண்ணை கேட்கிறேன், அப்ப நீங்க எப்படி நோ சொல்லுவீங்கன்னு பாக்கலாங்கிறது தான் அவருடைய கோபம். அந்த சவால் அவர் ஜெயிச்சாரா இல்லையா அதை பத்தி தான் தொடர்ந்து பேசினாரு. ரொம்ப நல்லா தான் எக்ஸாம்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன் லவ் குரு. ஆனா இன்டர்வியூக்கான அந்த லிஸ்ட்ல என்னோட பேர் இல்ல. மனசுடைஞ்சு அப்படியே ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகிட்டேன். அம்மா தான் சொன்னாங்க, இங்க பாரு நீ ஒருத்தைய லவ் பண்ற, அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணானா யார் தடுத்தாலும் வருவா. நீ ஐஏஎஸ் ஆனாதான் வருவேன் இல்லைன்னா வரமாட்டேன்னு சொல்றா அப்படின்னா அதெல்லாம் சும்மா காரணத்துக்கு. இப்ப கூட அந்த பொண்ணு சொல்ல நீ சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணு, நான் கண்டிப்பா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. நீயா அப்படி நினைச்சுக்கிட்டு படிக்கிற படி, தப்பு இல்ல. சொசைட்டில மேல வரணும்னா கல்விங்கிறது தான் ஒரு மிக சிறந்த ஆயுதம். அது நீ கையில எடுத்திருக்கதை நினைச்சு நான் பெருமைப்படுற ஒரு அம்மாவா. ஆனா அதுக்காக மனசு உடைஞ்சு போயிடாத. உனக்கானவ உன்னை தேடி வருவா. அப்படிலாம் நீ அழறத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்னுடைய அம்மா என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுதாங்க. எனக்காக நான் பண்ற ஒரு விஷயத்துக்காக என்னுடைய அம்மா அழறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எங்க அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காகவாவது நான் பாக்யா என்னுடைய வாழ்க்கையில பிரியாரிட்டி லிஸ்ட்ல இல்லங்கிற மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சேன். ஆனா அப்படி என்னுடைய காதலை என்னால மறைக்க முடியலன்னாரு சிவா. ஒரு ஃப்ரெண்டா பாக்யா கூட பேசிட்டு இருக்கேன். அவ அடிக்கடி என் கூட பேசும்போதே சொல்லுவா, என்னுடைய வீட்டுல எனக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அவளால அப்படி என்கிட்ட கேஷுவலா சொல்ல முடியுதுன்னு தெரியல. அவளுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்குது போல இருக்கு என்னுடைய உணர்வுகள். அவளுக்காக தான் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், அவளுக்காக தான் நான் ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கறத நான் அவகிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் அமைதியா கேட்டுப்பா, அவ்வளவுதான். ஏன் இப்படி ட்ரை பண்ற, நீ ட்ரை பண்ணி நீ பாஸ் பண்ணிட்டு வந்தாலும் எங்க வீட்டுல என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அவன் சொன்னது இல்ல. நீ முடிச்சிட்டு வா உடனே உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது இல்ல. பட் எனக்கு அடிக்கடி தோணும் அவகிட்ட போயிட்டு நீ தான் எனக்கு வேணும், என் கூட இரு அப்படின்னு சொல்லிடலான்னு தோணும். ஆனா ஏதோ ஒண்ணு தடுக்குது. இப்படியே எவ்வளவு நாள் தான் இந்த பிரஷர் எனக்குள்ளாரியே போட்டு புதைச்சிட்டு இருக்குது. என்னால அதை ஹேண்டில் பண்ண முடியல. அதனாலதான் உங்களுக்கு மெயிலா எழுதியிருக்கேன். யார்கிட்டயாவது சொன்னா கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்னு தோணுச்சுன்னாரு. முதல் விஷயம், நம்மள ஒருத்தங்க நிராகரிக்கும் போது அவங்க கிட்ட நாம ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க கையில் எடுத்துக்கீங்களா ஒரு ஆயுதமா கல்விய,
சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான அந்த ப்ரிப்பரேஷனை அதை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்க சொன்ன மாதிரி தான், இங்க சமூகத்தின் கீழ் அடுக்குகள்ல இருக்கிறவங்க மேல வரணும்னா அதற்கு மிகச் சிறந்த ஆயுதம் கல்வி. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யும் தான் அம்பேத்கர் சொன்னதா சொல்லுவாங்க. சோ அதுதான் நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். வேற எதற்காக இல்லைனாலும் தன்னுடைய மகன் நாளைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா வந்து ஒரு கெசட்டட் ரேங்க்ல ஒரு சைரன் வச்ச கார்ல தன்னை கூட்டிட்டு போவான்னு கனவுல இருக்கக்கூடிய ஒரு அம்மாவுக்காக இந்த சமூகத்தின் அடித்தட்டு மக்கள் கல்வியால தான் மேல் எழும்பி வர முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை கொண்ட ஒரு நல்ல விதையாக இருக்கக்கூடிய நீங்க அதை நோக்கி உங்களுடைய பயணத்தை எடுத்து வைங்க. அவங்க சொன்ன அந்த வார்த்தையை தான் நான் திரும்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்க அம்மா சொன்ன வார்த்தையை விட ஒரு சிறந்த வார்த்தையை நான் சொல்லவே முடியாது. ஒரு பொண்ணு அவளுக்கு இவன் தான் வேணும்னு முடிவு பண்ணிட்டான்னா எவ்வளவு பெரிய எதிர்ப்பையும் தாண்டி வருவா. வேணான்னு முடிவு எடுத்துட்டானா யாரும் எதிர்க்கலைன்னா கூட அவ அவளுடைய முடிவுல தான் நிப்பா. சோ நீங்க சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணி ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஆயிட்டா மட்டும் அவங்க வீட்டுல உடனே ஓகே சொல்லிடுவாங்களான்னு தெரியாது. அவங்களுக்காக நீங்க படிக்க வேணாம், அவங்களுக்காக நீங்க யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுத வேணாம், உங்களுக்காக பண்ணுங்க. அப்பதான் அதுல முதல்ல நீங்க வெற்றி அடைய முடியும். அதற்கு பிறகு இது நடந்தால் சந்தோஷம், நடக்கலைன்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க. இதை தாண்டி இன்னும் பல நல்ல விஷயங்களை இந்த சமூகத்துல நீங்க நடத்தி காட்டுவீங்க. காலம் உங்களை வச்சு அந்த நல்ல விஷயங்களை நடத்திக்கும், உறுதியா சொல்றேன். தயவு செய்து உங்களுடைய போக்கஸை படிப்புல மட்டும் வைங்க. ஸ்டே டியூன். நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு.